நடிகை தமன்னாவும் நடிகர் விஜய் வர்மாவும் காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்த நிலையில் கண்டிப்பாக இந்த உறவு திருமணத்தில் போய் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ பிரேக்கப் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற விஷயம் சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இதே மாதிரி கோலிவுட்டில் காதலிச்சு கடைசியில் தோல்வியில் முடிஞ்ச அந்த லவ் ஃபெயிலியர் ஜோடிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கமல் ஸ்ரீவித்யா, நடிகர் கமலஹாசனை உருகி நடிகை ஸ்ரீவித்யா காதலிச்சாங்க. ஆனால் அந்த காதல் கடைசியில் கைகூடாமல் போயிடுச்சு. அடுத்ததாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜோடி தான் வல்லவன் படத்தில் நடிச்சப்போ சிம்பு நயன்தாராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்க. ஆனால் இந்த காதல் சில வருஷங்கள்லேயே முறிஞ்சிருச்சு. அடுத்த ஜோடியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜோடி தான். வில்லு திரைப்படத்தை எடுக்கும்போது பிரபுதேவா நயன்தாரா இடையே காதல் மலர்ந்து அது திருமணம் வரைக்குமே கிட்டத்தட்ட போச்சு. ஆனால் சில காலங்களால் அந்த உறவு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்ததா வாழு திரைப்படத்தில் ஒன்னா நடிச்சப்போ நடிகர் சிம்புவும் மன்சிகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாங்க. ஆனால் இந்த காதலும் சீக்கிரமே பிரேக்கப்ல முடிஞ்சிருச்சு. அடுத்ததா அனிருத் ஆண்ட்ரியாவின் காதல் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல காதல் இருந்து அப்புறம் வயசு வித்தியாசத்தினால அந்த காதல் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்ததா சித்தார்த் நடிகை சமந்தா ரெண்டு பேருமே உருகி காதலிச்சாங்க. ஆனால் சில பல மனக்கசப்பால அந்த உறவும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நடிகர் ஜெய் மற்றும் நடிகை அஞ்சலி இடையேயான காதலும் ஒரு சில ஆண்டுகள் இருந்துச்சு. அப்புறம் அதுவும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்ததான் நடிகர் விஷால் நடிகை வரலட்சுமியின் காதல் கதை இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பல கருத்து வேறுபாடு காரணமாக அந்த காதலும் முறிஞ்சிருச்சு. அடுத்ததா பிக் பாஸ் நிகழ்ச்சியின் போது உள்ள பயங்கரமா உருகி காதலிச்ச கவின் லாஸ்லியா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளில வந்ததுமே பிரேக்கப் பண்ணி பிரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததா நடிகர் கார்த்தி, நடிகை தமன்னா, பையா சிறுத்தைன்னு அடுத்தடுத்த திரைப்படங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சு இவங்க இடையில ஒரு அழகான காதல் இருந்துச்சு. ஆனால் கார்த்தி வீட்டில் ஒத்துக்காததுனால அந்த காதலும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு.